நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம் இருக்குல்ல, அதில் கூட பார்த்துருப்பீங்க 2 கொஸ்டின் அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரிசர்வேஷன் பாலிசி வச்சு. அப்போ ரிசர்வேஷன் கொஸ்டின்ஸ் வச்சு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபுல் ரிசர்வேஷன் தொடங்குறதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி எப்படிலாம் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேர்டுகளை நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ள போறோம். நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சிஸ்டம் தான் பார்க்க போறோம். அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம், இடஒதுக்கீடு அமைப்பு, இடஒதுக்கீடு அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்ப இடஒதுக்கீடு முறைனா ரொம்ப ரொம்ப இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இடஒதுக்கீடு முறைனா என்ன, இடஒதுக்கீடு முறை யாராருக்கெல்லாம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு முறை கரெக்டா தப்பா அப்படிங்கிற நிறைய டிபேட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம பார்க்க போற இடஒதுக்கீடு சிஸ்டம் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல என்ன இருக்கு, பிளஸ் காம்படிஷன் ஃபீல்ட்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இடஒதுக்கீடு சிஸ்டம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்குமே ஆஃபீஸுக்குள்ள ஒரு கேட்டகரி சார்ந்தவங்க மட்டும் இல்லாம எல்லா சமயத்து எல்லா கேஸ்ட் மக்களும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் உள்ள இருக்காங்க. சரிங்களா? அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ இடஒதுக்கீடுனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இடஒதுக்கீடு அப்படின்னா என்ன அப்படின்னாட்டா யாரையும் பணக்காரனை மாற்றணும் அப்படிங்கிற எய்ம் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான பேர் தான் இடஒதுக்கீடு சிஸ்டம் அப்படிமா. புரியுதுல்ல? அடித்தட்டு மக்களா இருப்பாங்க, அவங்க மேலே கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமமா இருக்கும் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு சிஸ்டம் அடிப்பாங்க. யாரையும் பணக்காரனா மாற்றணும் அப்படிங்கிறது நோக்கம் இடஒதுக்கீடு சிஸ்டத்தோட ஃபாலோயிங் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம் யாராருக்கெல்லாம் கொடுக்கணும், அது ரொம்ப மெயின். யாராருக்கெல்லாம் கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அது ஒண்ணு உண்டு. சரிங்களா? அப்ப இடஒதுக்கீடு யாராருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கல்வி ரீதியாக, சரியா, கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் அப்படிமாங்க. சரியா? கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னாட்டா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, தப்பு கிடையாது. சரியா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்கள், சமூக ரீதியா அவங்க பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அதுவும் தப்பு கிடையாது. மூணாவது என்ன அளவுகள் சொல்றாங்க அப்படின்னாட்டா கல்வி, சமூகம், பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கி இருந்தா அவங்களுக்கே இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அப்போ கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாட்டா கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன மாநிலம் சொல்லலாம், பீகாரை சொல்லலாம். அதிக கல்வி விகிதம்னா கேரளாவை சொல்லலாம், கம்மியான கல்வி விகிதம்னா பீகாரை சொல்லலாம். அப்போ பீகாருக்கு என்ன, பீகாரில் உள்ள மக்களை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள மேல கொண்டு வரலாம், அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுதான் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள். சரியா? ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்கள். இப்ப கேஸ்ட், எஸ்சி, எம்பிசி, மற்ற கேஸ்ட்லாம் இருக்காங்களா, கேஸ்ட் வைஸா அவங்க பின்தங்கி இருந்தாங்க. இப்ப மலைவாழியில மக்கள் இருப்பாங்க, அவங்க பின்தங்கி இருப்பாங்க. அப்ப அவங்கள மேல கொண்டு வரதுக்காண்டி இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சமூக ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? மூணாவது என்ன சொல்றது அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். பொருளாதார மீனிங்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. பொருளாதார ரீதினா வறுமையை வச்சு ஒருத்தன் தாழ்த்தப்பட்டு இருக்கான் அப்படின்னா அவனை மேல கொண்டு வர்றதுக்கு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்குறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப வறுமைனா என்ன மீனிங் அப்படின்னாட்டா ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பாடு கூட இல்லை அப்படின்னாட்டா அவங்க என்னன்னா வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பாடுனா என்ன மீனிங் அப்படின்னாட்டா, அப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க, வறுமையின் அளவை எவ்வாறு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னாட்டா ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கு கீழே ஒரு நபர் சாப்பிட்டாங்க அப்படின்னாட்டா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 2400 கலோரி கீழே அவங்க உணவு அருந்துறாங்க அப்படின்னாட்டா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலியமாக சமத்துவம் அடையதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு
அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ முக்கியமான அந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், வேற எந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. இடஒதுக்கீடு நம்ம அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம் அரசியலமைப்புல எப்படி இப்படிலாம் இருக்கு. அரசியல் அமைப்புல சரிங்களா, அரசியலமைப்புல இடஒதுக்கீடு சிஸ்டம் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1 எம்பி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல, லோக்சபா எலெக்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்காங்க. அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 330 330 எம்பி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல 330 சரத்தின் படிதான் என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு அமைப்பு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கா, சட்டமன்ற எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. சரிங்களா? அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 332. சரிங்களா? எம்பி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 330. எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன்ல இடஒதுக்கீடு உண்டான்னு கேட்டா கட்டாயமா உண்டு, அதுல எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் ஆர்டிகல் 332. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இடஒதுக்கீடு உண்டான்னு கேட்டனா ஆமா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா 243D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நகராட்சி எலெக்ஷன், நகராட்சி எலெக்ஷன்ல இடஒதுக்கீடு உண்டா அப்படின்னா ஆமா உண்டு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற சரத்து எதுன்னு 243D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ எம்பி எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 330. எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 332. பஞ்சாயத்து எலெக்ஷன், அதுல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 243D. நகராட்சி எலெக்ஷன், அதுல இடஒதுக்கீடு உண்டு, அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 243D அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. லோக்சபா எலெக்ஷன்னா நம்ம பார்லிமெண்ட் பார்ப்போம், பார்லிமெண்ட் ரெண்டா பிரிப்போம், ஒன்னு லோக்சபா இன்னும் ராஜ்யசபான்னு சொல்லி பிரிப்போம். அப்போ இடஒதுக்கீடு லோக்சபால மட்டும்தான் உண்டு, ராஜ்யசபாவில இடஒதுக்கீடு முறையே கிடையாது. அதே மாதிரி சட்டமன்றத்துல சட்ட பேரவையில மட்டும்தான் இடஒதுக்கீடு உண்டு, சட்ட மேலவையில இடஒதுக்கீடு கிடையாது. சரிங்களா? அப்போ இப்பதான் இந்த லோக்சபா எலெக்ஷன் இப்பதான் நடந்து முடிஞ்சு பாத்திருப்பீங்களா? லோக்சபா எத்தனை இடத்துக்கு நடந்துச்சு? 543 இடத்துக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு இப்போ, அப்படித்தானே? இதுல தமிழ்நாட்டு இடங்களின் எண்ணிக்கை எத்தனை? லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு இடம்னா 39 இடம் தமிழ்நாட்டு இடம், அப்படித்தானே? 39 இடத்துக்கு தான் தேர்தல் நடந்துச்சு. அப்போ இந்த 39 இடத்துல 7 இடங்கள் மட்டும்தான் யார் போட்டியிடும்னா எஸ்சி எஸ்டி தொகுதி மக்கள் மட்டும் போட்டிடலாம். இந்த 7 இடத்துல எஸ்சி எஸ்டி தொகுதி மட்டும்தான் போட்டியிடணும். எக்ஸாம்பிளுக்கு தென்காசி லோக்சபா எலெக்ஷன், அதெல்லாம் யாரு? எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும்தான் கேண்டிடேட் போட்டியிட முடியும். சரிங்களா? மீதி இருக்கிற 32 பொது தொகுதி அப்படிமா. பொது தொகுதினா எஸ்சி எஸ்டி மக்களும் போட்டிடலாம், மற்ற கேஸ்ட் மக்களும் போட்டிடலாம். சரிங்களா? அப்போ 39 நமக்கான லோக்சபா எலெக்ஷனோட இடங்கள் எண்ணிக்கை 39. அதுல 7 இடங்கள் யாருன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் போட்டி போடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க சட்டமன்ற எலெக்ஷன் ஆர்டிகல் சொல்றது 332. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எல்லா சட்டமன்றத்திலயும் என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு உண்டு. நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற இடங்கள் எண்ணிக்கை எத்தனை? 234 தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை. சரிங்களா? 234 இடங்கள்ல இடஒதுக்கீடு உண்டா இல்லையான்னு கேட்டனா என்ன சொல்லணும் அப்படின்னா கட்டாயமா உண்டு. சரிங்களா? அப்போ இதுல எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் டேட்டாஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 இடம் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல 189 இடம், அப்படித்தானே? 45 இடம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, 189 இடம் ஜெனரல் கேட்டகரி அப்படிம்பாங்க. சரிங்களா? இது ஸ்கூல் புக்ல இருக்குது, நம்ம இப்ப அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? எப்படி அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா இந்த 234 தொகுதியில எஸ்சி எஸ்டி தொகுதிகளின் எஸ்சி மக்களின் தொகுதிகளின் எண்ணிக்கை 44.
எஸ்டி தொகுதிகளின் மக்களின் எண்ணிக்கை 2. சரிங்களா? ஜெனரல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோமா, அவங்க தொகுதியில் எண்ணிக்கை 188. சரிங்களா? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 234. சரிங்களா? அப்போ இப்ப லாஸ்டா கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்சி எஸ்டி மக்களினோட தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருந்தா, அப்ப எவ்வளவு சொல்லணும்? 44 + 2 மொத்தம் 46 அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? அப்போ ஸ்கூல் புக் டேட்டாஸ் படி பாத்தீங்கன்னா 45 + 189 கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புக் டேட்டாஸ். ஆனா இப்ப அப்டேட் பண்ணதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 46 இடங்கள், 44 எஸ்சி எஸ்டி 2 இடங்கள், 188 இடங்கள் ஜெனரல் கேட்டகரி அப்படிம்பாங்க. சரி சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் நடந்துருச்சு, சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கு அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல பாத்திருப்பீங்க, இப்போ ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதின்னு போட்டு பிராக்கெட்ல என்ன கொடுத்திருப்பான், தனி அப்படின்னு மீனிங் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ சட்டமன்ற தொகுதி என்ன சொன்னா, ஓட்டப்பிடாரம் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல என்ன பண்ணிருப்பான், தனி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். இப்ப என்ன மீனிங் அப்படின்னாட்டா, அந்த சைட்ல தனி அப்படின்னு சொல்லி மீனிங் கொடுத்திருந்தானா அதுக்கான மீனிங் எஸ்சி எஸ்டிக்கான தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும். சரிங்களா? ஓகே, சங்கரங்கோயில் தொகுதி அப்படின்னு கொடுப்பான், அதுல பிராக்கெட்ல தனின்னு கொடுத்திருப்பான். அப்ப அது எஸ்சி மக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, சட்டமன்றத்துக்கான எலெக்ஷன்ல இடஒதுக்கீடு உண்டு. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இருக்கு, 234 இடங்கள்ல தமிழ்நாடுக்கு சட்டமன்ற தொகுதி இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கும். அப்ப சட்டமன்றங்கள் எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு உடை செயல்பட்டு தான் வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து முறை. பஞ்சாயத்து எஸ்எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டான்னு கேட்டனா, ஆமா, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 243 டிம்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு அப்படின்னா, பெண்களுக்கு தற்போது எவ்வளவு கொடுத்தாங்க, 50% கொடுக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல நகராட்சியிலையும் சொல்றாங்க, பெண்களுக்கு எவ்வளவு 50% இடஒதுக்கீடு கொடுக்காங்க. சரியா? அப்போ இடஒதுக்கீடு சிஸ்டம் கொடுக்கறதுனாலதான் ஒரு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா மேல வராங்க. சரியா? இப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்ல பெண்களோட இடஒதுக்கீடு அளவு 33% அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதுக்கான மீனிங் சொல்லிருக்காங்க அப்படின்னா, பெண்களை பத்தி பேசுறதுக்கு லோக்சபால உறுப்பினர்கள் கம்மியா இருக்காங்க. அப்போ அதிக பெண்கள் தேவைப்படுறதுனால இந்த 543 இந்த பார்த்தோம்னா 543 இடங்கள்ல 33% பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சட்டம் கொண்டு வந்துருக்காங்க, இனி நடைமுறைக்கு வரல. அப்ப நகராட்சியில எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 243 பத்தி சொல்ற ஆர்டிகல், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இப்ப வரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ சட்டமன்றம், நகராட்சி, அதுக்கப்புறம் லோக்சபா, பஞ்சாயத்து போன்ற இடங்கள் எல்லாத்துலயும் என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்காங்க. இடஒதுக்கீடு கொடுக்கறதும் ஆக்சுவலா நல்லதுதான். சரிங்களா? ஏன் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு சிஸ்டத்து மூலியமா தான் அந்த ஆபீஸ்ல எல்லா மக்களும் இருப்பாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சாரர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லா மக்களும் இருந்தாதான் அங்க கரப்ஷன் கம்மியா இருக்கும், கரப்ஷன் இருக்காது. சரிங்களா? அதுக்காண்டிதான் இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இடஒதுக்கீடு முறை யாரையும் பணக்காரனா மாத்தணும் அப்படிங்கிறது இலக்கு கிடையாது. அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வந்து அவங்களே ஈக்குவலிட்டியா மாத்தணும் அப்படிங்கிறது தான் யாரோட நோக்கம்னா இடஒதுக்கீடு சிஸ்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. மத்தபடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடஒதுக்கீடு சிஸ்டம் வேற மாதிரி அரசியலமைப்புல எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வேற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லும், பாகுபாடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, பாகுபாடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுப்பணியில் சம வாய்ப்பு. இது என்ன சொல்றாங்கன்னா, பாகுபாடு காட்டக்கூடாது, பாகுபாடு காட்ட தடை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இடஒதுக்கீடு யாருக்குமே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சில இடஒதுக்கீடு இப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, பொதுப்பணியில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவலா என்ன சொல்றது, பொதுப்பணியில சம வாய்ப்பு கொடுக்கணும், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் என்ன பண்றாங்க, சட்டத்தை திருத்தம் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஆர்டிகல் 15ல 4, 16ல 4 அப்படி என்னன்னா, இது எஸ்சி எஸ்டி தொகுதி மக்களுக்கான பாகுபாடு காட்டக்கூடாது. 15ல 4 என்ன சொல்லும், எஸ்சி எஸ்டி மக்கள் பாகுபாடு காட்ட தடை.
16ல 4 என்ன சொல்றது? பொதுப்பணியில் சம வாய்ப்புன்னு சொல்றீங்க. ஆனா சில சுச்சுவேஷனை ஹேண்டில்ல என்ன பண்றான்? இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எஸ்சி மக்களுக்கு அப்படிங்கிறதுக்கு 15ல 4, 16ல 4. சரிங்களா? அடுத்து பாருங்க, 15ல 5, 16ல 5. இது யாரு அப்படின்னா பிசி மக்களுக்கு. சரிங்களா? பிசி மக்களுக்கு சில சுச்சுவேஷனா ஹேண்டில் இந்த 3 டைப்ஸ்லயும் ஏதாவது ஒருத்தங்க பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்கள 15ல 5, 16ல 5 இதை பயன்படுத்தி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 16ல 6, சாரி 15ல 6, 16ல 6 இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிம்பாங்க. EWS அப்படின்பாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் அப்படிம்பாங்க. இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த ஆக்ட். சரியா? இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019ல கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம். எத்தனாவது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா 103வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15ல 6, 16ல 6 அதை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க? எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீட 103வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி 2019ஆம் வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இப்படிதான் நடைமுறை அரசியலமைப்பு பின்பற்றிட்டு வராங்க. சரி, ஓகே. நம்ம இடஒதுக்கீடு சிஸ்டத்தோட வரலாறை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே அரசியலமைப்பு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பிற்காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நமக்கு பின்பு எப்படி எப்படிலாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பின்பற்றிய வரலாறை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரியா? அப்போ இடஒதுக்கீடின் வரலாறை அப்படியே கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா?